தற்போதைய அண்மை செய்தி. சவுதி அரேபியாவில் நடைபெற்ற சாலை விபத்தில் இந்தியர்கள் 40 பேர் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 45ஆக உயர்ந்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி 45 பேர் உயிரிழந்துள்ள அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், மேலும் விவரங்கள். ஷாம், வணக்கம். சவுதி அரேபியாவில் இந்திய யாத்ரீகர்கள் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானது. 45 பேர் அதில் உயிரிழந்திருப்பதாக ஹைதராபாத்தை சேர்ந்த போலீஸ் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். குறைந்தது 45 அந்த உம்ரா யாத்ரீகர்கள் கொல்லப்பட்டதாக வெளியான அந்த தகவல்களுக்கு பிறகு இந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது மெக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்ற பயணிகளுடைய அந்த பேருந்து டேங்கர் லாரி, அதாவது டீசல் ஏற்றி கொண்டு வந்த டேங்கர் லாரி மீது மோதிய காரணத்தினால இந்த பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த பேருந்தில் பயணித்த ஒரே ஒரு 24 வயதான இளைஞர் ஒருவர் மட்டும் தப்பித்தார் என்று சொல்லப்பட்ட நிலையில முதலில் 42 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. பிறகு தற்போது 45 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அந்த அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கிறது. சவுதி அரேபியாவில் நடந்த இந்த பேருந்து விபத்தில் இறந்தவர்கள் குறைந்தது 16 பேர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் என்றும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய உடலை மீட்டு வருவதற்காக தெலுங்கானா அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் ஏற்கனவே இது சம்பந்தமான அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து வெளியுறவுத்துறை அங்க இருக்கக்கூடிய அமைச்சகத்துடன் பேசி அங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்தியர்கள் அவர்களது உடல்களை இங்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையிலே தான் தற்போது உயிரிழந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான அந்த பணிகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.